ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள் 34 சைஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும் பொழுது ப்ளவுஸோட முழு உயரம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பகுதியை நம்ம கட் பண்ண முடியும். இந்த 34 சைஸுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. இதுக்கு பாருங்கள் நம்ம சைடு அளவை அப்படியே குறிச்சிக்கலாம். சைடு ஆம்கோல் ஷோல்டர் கழுத்து அகலத்தை குறிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம அதே அளவை அப்படியே குறிச்சிக்கலாம். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1/4 இன்ச்சு கூடுதலாக குறிப்போம். அதுவும் இந்த சைஸுக்கு நம்ம குறிக்கக்கூடாது. 38 சைஸில் இருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய சைஸுக்கு தான் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பட்டன் பட்டி வரக்கூடிய இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம கூடுதலாக கட் பண்ணுவோம். இது 34 சைஸுங்கிறனால இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு மினிமம் நார்மல் நெக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 5.5 வச்சோம் அப்படின்னாலே நமக்கு தைச்சதுக்கப்புறம் 6 இன்ச்சு கிடச்சிடும். கட்டிங் அளவு ஃப்ரண்ட் நெக்கோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சே நம்மளுக்கு கரெக்டான அளவு. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சரியாக அழகாக இருக்கும். 5.5 இல்லைன்னா கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்னா 5.75 வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க கரெக்டாக 5.5 இன்ச்சில் நேர் பாவாக நம்ம இது போல் ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கணும். பாருங்க இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் ஒரு ரவுண்ட். அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு நம்மளுக்கு 13.5 இன்ச்சு வருது. 13.5 இன்ச்சில் இருந்து 1 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12.5 இன்ச்சு வரும். இந்த கப்போட உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. கரெக்டாக பாருங்கள் 12.5 இன்ச்சுக்கு இது போல் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே பட்டன்பட்டி சைடு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடு சிம்பிளான மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சைஸுக்குமே ஈஸியாக கட் பண்ணலாம். குழப்பமே உங்களுக்கு வராது. ரொம்ப நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கம்மியான அளவுகள் சின்ன அளவுகளை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நிறைய அளவுகளை சொல்லி கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுங்கிற எண்ணமே வராது. சிம்பிளான எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுகளை பயன்படுத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். டக்குன்னு புரியக்கூடிய அளவுகள் மெத்தடை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். இப்போ பாருங்கள் பட்டன்பட்டி சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு. ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ பாருங்கள் அந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம ஒரு வளைவு போட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் தைக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் கூட மாறாமல் கரெக்டாக நம்ம தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கப்புக்கு கிராஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் தான் கேட்டிருக்காங்க. இதே 34 சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை 3 பகுதியாக கூட பிரிச்சுக்கலாம். இதே 34 சைஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்பகம் சின்ன சைஸு ஸ்மால் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உருண்டையான கப் வேணும் அப்படின்னா மெயின் டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு வைக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். 34 சைஸுக்கு உருண்டையான கப்போட அளவை மட்டும் நான் சொல்கிறேன். 34 சைஸுக்கு உருண்டையான கப்புக்கு சிறிய மார்பகம் ரொம்ப சின்ன மார்பகமாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் டாட்டோட அளவு அந்த கிராஸை 2ஆ மடித்து அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு மட்டும்தான் வைக்கணும். அதே 34 சைஸுக்கு அதோட மார்பகம் நார்மல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா உருண்டையான கப்புக்கு அந்த மெயின் டாட்டை 2ஆ மடித்து கரெக்டாக 1 இன்ச்சு வைக்கணும்.
இதே 34 சைஸுக்கு நார்மல் கப் வேணும், நார்மலாக எனக்கு வேணும், லைட்டாக எனக்கு கிராஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த மெத்தடை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அளவுகளுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இந்த 11ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து நிறையா இருக்குது. அதை முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு மேலே நான் கொஞ்சம் ஃப்ரீயாயிருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கட்டிங் அளவுகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்கள் கண்டிப்பாக நோட் போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தைக்கக்கூடிய இடத்துல சின்னதாக சார்ட் போட்டு எழுதி ஒட்டிக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கட்டிங் டிப்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.